டமாஸ்கஸ் வரையுமே, அதாவது டமாஸ்கஸ்க்கு ஏறக்குறைய 28 கிலோமீட்டர் வரையுமே இஸ்ரேல் படைகளோட நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிற செய்தி இப்ப காட்டுத்தீ மாரி பரவுது. இது பெரிய அளவுல அங்க சலசலப்பை ஏற்படுத்துது. என்ன ஏற்படுனாலும் சரி, ஒண்ணுமே மாத்த முடியாது. இஸ்ரேல் நினைத்த நிலப்பகுதிகள சிரியாவுக்குள்ள தன்வசப்படுத்தாம விடவே விடாது. பெரிய அளவு திட்டங்களோட அவர்கள் முன்னேறி வர ஆரம்பிச்சுட்டார்கள். இனி அவர்கள அங்கிருந்து விரட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா, வாய்ப்புக்கள் மிக மிக குறைவு. சரி, இதுக்கான எதிர்வினை அவர்கள தடுக்கிறார்களா? தடுக்க பார்க்கிறார்களா? காரணம், ஆசாத்த விரட்டிவிட்டு ஒட்டுமொத்த சிரியாவை கொண்டாடி தள்ளக்கூடிய அங்க உள்ள இந்த கூட்டம், கிளர்ச்சியாளர்கள் கூட்டம் என்ன பண்ணுது அப்படிங்கிறதா? இஸ்ரேலை எதிர்க்க முடியுமான்னு கேட்டா, இஸ்ரேலை எதிர்க்க முடியாது. உள்ள சொல்லப்போனா, இஸ்ரேல் கிட்ட இருந்து தங்கள காப்பாத்திக்கிறதே இவங்களுக்கு பெரும் போராட்டமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சுமார் 300 இடங்கள மார்க் பண்ணி இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துது. எதற்காக அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான். பெரிய ஆயுதங்கள் எதுவுமே இவனுங்க கிட்ட மாட்டிக்க கூடாது. என்ன ஆயுதத்தோட வராங்களோ, அத மட்டுமே வச்சு இந்த நிலப்பரப்ப அவனுங்க ஹோல்ட்ல வச்சுக்கணும். சிரியாவோட அரசு கிட்ட இருந்த ஆயுதங்கள் எதுவுமே சிக்கிக்க கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி சிதறடிக்கிறார்கள். இதுல ரஷ்யா, அமெரிக்கா எல்லா பக்கம்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் கொண்டாட்டம் தான். ஏன் அப்படின்னா, இந்த பயலுகள்ட்ட விட்டுட்டு வந்த ஆயுதம் சிக்கிக்க கூடாது அப்படிங்கிறனால, எல்லாருமே இத ரசிக்கிறார்கள். வச்சு செய்யுது இஸ்ரேல் வான்படை. அந்த லொகேஷன்ல இஸ்ரேல் வான்படை சில இடங்கள பொத்துனாப்புல தாக்கும், சில இடங்கள தாக்கவே தாக்காது. காரணம், ரஷ்யா அங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறனால. இப்ப அந்த எல்லாத்தையும் அவுத்து விட்ட மாடு மாரி, சும்மா ஜல்லிக்கட்டு காளை மாரி உள்ளுக்குள்ள துள்ளி விளையாட ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேல் படைகள். ரொம்ப நாளா குறி வச்சு தாக்க முடியாத இடங்கள், அதேபோல இதெல்லாம் பாதுகாப்பான இடங்கள், இங்கெல்லாம் முக்கியமான சில விவகாரங்கள் இருக்கும்னு நெனைக்கிற எல்லா பகுதிகளையும் மார்க் பண்ணி தாக்குறார்கள். அதுல சிதறி பிழைக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது சொற்பம் தான். காரணம், வெறித்தனமா தாக்கி தங்களுக்கான ஒரு ஹோல்ட அந்த பகுதியில கோலன் ஹைட்ஸ்ல இருந்து அதுக்கு ஒரு பஃபர் ஜோன உருவாக்குறதுல பெரிய வெற்றிய இஸ்ரேல் கண்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இல்ல நாங்க அத தடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹவுதி ஸ்டேட்மெண்ட் விட்டுச்சு. அதுக்கடுத்து ஈரான் ஸ்டேட்மெண்ட் விட்டுச்சு. ஹிஸ்புல்லாவோட ஸ்டேட்மெண்ட். இந்த 3 பேரோட ஸ்டேட்மெண்ட்ல 2 பேரோட ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த அதாவது எதிர்க்கூட்டம். இந்த ஆசாத் ரெஜிம விரட்டி விட்ட கூட்டத்துக்கு ஆதரவு அப்படிங்கிற ரேஞ்சோட நிக்கிறார்கள். ஈரான பொறுத்தவரை எல்லாரும் வாங்க இத தடுப்போம் அப்படிங்கிறார்கள். எல்லாரும் வாங்கன்னோனே சவுதி போன்றதெல்லாம் மிரட்டுது. எப்படி மிரட்டுது அப்படின்னா, நிலம் பிடிக்கிற ஆசையோட வெறித்தனமா இஸ்ரேல் செயல்படுது. இஸ்ரேல அடக்கணும் அப்படிங்கிறார்கள். யார் அடக்குவார்கள்? அந்த பிராந்தியத்துக்கே முடிசூடா மன்னன் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு சவுதி அரேபியா. அவங்க யார வாங்கன்னு கூப்பிடலாம்? ஆட்டோமேட்டிக்கா அண்ணன் அமெரிக்காவ கூப்பிடலாம். ஆனா அண்ணன் அமெரிக்கா வருமா? 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல இவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த திசையை நோக்கி நகர்ந்தாதான். நகர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. தப்பிச்சோம் பொழச்சோம்னு இவர்கள் பூரா தெரிச்சு ஓடுறனால, கோலன் ஹைட்ஸ தாண்டி ஒரு பஃபர் ஜோன ரொம்ப அழகா இஸ்ரேலால கட்டமைக்க முடியும். நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் கனவு நிறைவேறுது அப்படிங்கிறத. பொதுவாவே ஆசாத் ரெஜிம் மேல 1000 குற்றச்சாட்டு இருக்கும். இல்ல 1000 பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு தலைமை நகர்ந்தோனே அந்த நாடு சுக்கு நூறாகும், சின்னா பின்னமாகும். அதோட நிலங்கள், எதிர்காலம் எல்லாமே மாத்தி அமைக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு வரலாற்றுல ஏகப்பட்ட நாடுகள் உதாரணம். அதுல இதுவும் சிரியாவும் போய் உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். ஆசாத் ரெஜிம் விழுந்த உடனே அவங்கவங்க டார்கெட்ட நிறைவேத்த ஆரம்பிச்சுட்டார்கள். அந்த மக்கள், நிலம் அப்படிங்கிறது இனி முழு மாற்றம் தான். ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருச்சு. இத தடுக்கக்கூடிய மத்திய கிழக்குல இருந்து வளைகுடால உள்ள நாடுகள் எதுவுமே பெரிய அளவுல ஆப்பரேட் பண்ண போறதில்ல. உறுதியாகி போச்சு. சரி, எங்க போய் நிப்பாங்க? அண்ணன் அமெரிக்காட்ட போய் நிப்பாங்க. அண்ணன் அமெரிக்கா என்ன பண்ணுது? என்ன சொல்லுது? அப்படிங்கிறதான். ட்ரம்ப் வந்தோனே முழுக்க இஸ்ரேல் ஆதரவு தான். அதுக்கு முன்னாடி அமெரிக்கா இப்ப என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத குறிப்பா இந்த மாதிரி விவகாரங்கள வெள்ளை மாளிகை ஒரு ஸ்டேட்மெண்ட், பென்டகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார்கள். வெள்ளை மாளிகை ட்ரம்ப் வந்தோடனே ஆக்டிவ் ஆகும். இப்போதைக்கு பென்டகன் ஸ்டேட்மெண்ட்டே வேத வாக்கா எடுத்துக்கலாம். பென்டகனை பொறுத்தவரை அவர்கள் ஓப்பனாவே சொல்லிட்டார்கள், இஸ்ரேலுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எதுக்கு அப்படின்னா, அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கு. அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கும், எல்லைகளை வலுப்படுத்துறதுக்கும் அவர்கள் சிரியாவுக்குள்ள முன்னேறி செல்றார்கள். இதுல எந்த தவறும் இல்ல. உண்மை சொல்லப்போனா இதுதான் நியாயம் அப்படின்ட்டார்கள். இனி எல்லா நாடுகளும், உலக நாடுகளும் ஆமா இதுதான் நியாயம் அப்படின்னு சூட ஏத்தி சத்தியம் பண்ணிடணும். அண்ணன் அமெரிக்காவோட ஒத்து போனோம்னா எல்லா வகையிலயும் நமக்கு மைலேஜ் எடுக்கலாம். ஆனா ஜாக்கிரதையா ஒத்து போகணும். இல்லாட்டி ஒட்டு மொத்தமா நம்மளையே மைலேஜா மாத்தி வெளியில வித்துரும்.
அதனால அமெரிக்காவோட ரூட் கிளியர். சரி ட்ரம்ப் வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரம்ப் வந்தா என்ன ஆகும்ங்கிறத இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவே அறிவிச்சிட்டாரு. ஏன்னா 2 பேரும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு. அதனால கோலன் ஹைட்ஸு இஸ்ரேலோட பாதுகாப்பு. இஸ்ரேல் பலமா இருக்கணும், இஸ்ரேல் பாதுகாப்பா இருக்கணும், இஸ்ரேல் இறையாண்மை பாதுகாக்கணும் அப்படின்னா, அந்த பகுதிய தாண்டி பஃபர் ஜோனும் வேணுங்கிறதுல அமெரிக்க அதிபர் என்னோட நண்பர் ட்ரம்ப் உறுதியா இருக்காருன்னு ஒரே போடா போட்டார். அப்ப ட்ரம்ப் வந்து இதே திசையை நோக்கி தான் போவார். அப்ப முதல் வெற்றி, பெரிய வெற்றி யாருக்கு அப்படின்னா இஸ்ரேலுக்கு தான். இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா கூட பயணிச்ச போது யாருக்குமே தோல்வி கிடையாது. நமக்கு பிடிக்குது, பிடிக்கலைங்கிறத தாண்டி இதான் உண்மை. ஆனா எப்படி பயணிக்கிறோம்? எவ்வளவு ஸ்ட்ராங்கா பயணிக்கிறோம்? அப்படிங்கிறதெல்லாம் வேறுபடும். உதாரணத்துக்கு இஸ்ரேல் எல்லாத்தையும் ஒத்துக்குமா? இல்ல இஸ்ரேல் எல்லாத்தையும் அடங்கி போகுமா? அமெரிக்காவால இஸ்ரேல அடக்க முடியுமான்னு கேட்டா, அமெரிக்காவுக்குள்ளேயே 1 டசன் லாபி செய்ற குழு இஸ்ரேல் வச்சிருக்கு. 2 பார்ட்டிக்குள்ளேயும் வச்சிருக்கு. இந்த மாரி சரிக்கு சமமா பயணிச்சா, இந்த மாரி தாறுமாறான மைலேஜ் எடுக்கலாம். ஏமாந்து பயணிச்சோம் அப்புட்ன்னா, முதல்ல 2 நிமிஷத்துக்கு பார்த்த முன்னாடி, நம்மளையே மைலேஜ் ஆக்கி அமெரிக்கா வித்துட்டு கிளம்பி போயிரும் அப்படிங்கிறதுல வரலாற்றுல ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு. இப்போதைக்கு பெரிய அளவுல சாதிக்கிறது யாரு அப்படின்னா, யுத்தத்த செஞ்சுக்கிட்டே சாதிக்கிறாய்ங்க அப்படிங்கிறதுல இஸ்ரேல் நம்பர் 1ல இருக்குங்கிறது எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.